Colorfula, youthfula. Udayam Varna. Fancy border dhotis, shirts for men and kids. தெலங்கானா மாநில ஆளுநராக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அவர் பொறுப்பு வகித்த நிலையில் அவர் தற்போது தெலங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் சந்திரசேகர ராவ் தலைமையிலான தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி ஆட்சியில் உள்ளது. அந்த மாநிலத்துக்கும் ஆந்திராவுக்கும் சேர்த்து ESL நரசிம்மன் ஆளுநராக இருந்தார். தெலங்கானா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பின் முதல் முறையாக முழுநேர ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். தெலங்கானாவுக்கு நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் ஆளுநர் என்ற சிறப்பையும் தமிழிசை பெற்றுள்ளார். இதுகுறித்து தமிழிசை புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கடும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவும் நிரூபித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழிசை நெகிழ்ச்சியுடன் கண் கலங்கினார். தமிழக பாஜக தலைவர் பதவிக்காலம் வரும் டிசம்பரில் முடிவடைய இருக்கும் நிலையில் தமிழிசை தெலங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். பெண்கள் துணிச்சலாக இருந்தால் கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் தானாக வந்து சேரும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தெலங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜனுடன் நமது செய்தியாளர் சுபாஷ் பிரபு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மிக நீண்ட பயணம் அரசியல்ல. தற்போது இந்த பயணம் எப்படி இருக்கு? பயணம் சுகமாகத்தான் இருக்கிறது, சுவையாகவும் இருக்கிறது. சுமையாகவே இருந்து கொண்டிருந்த பயணம் சற்று சுகமாக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். அரசியல்ல இது ஒரு நிலை. இந்த வயதில் ஆளுநராக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்பு உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கட்சிக்கு கடுமையாக உழைத்தால் அதற்கான அங்கீகாரத்தை கட்சி தரும் என்பதை என்னை முன்னுதாரணமாக வைத்து காண்பித்திருக்கிறார்கள் என்று தான் என்னால் சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இனிமேல் பணியை தொடர முடியாது என்ற ஒரு வருத்தம் எப்படி பார்க்கிறார்? ஒரு மகிழ்ச்சி வரும்பொழுது, ஒன்றை சாதிக்கும் பொழுது ஒன்றை விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதி. அதே போல இன்று கூட நான் பாரதிய ஜனதா கட்சியில் நான் தலைவராக இருந்து 44 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம். அது அனைவருக்குமே அந்த பொறுப்பு சேரும். அவர்களுக்கு அனைவருக்குமே எனது நன்றி. ஆக அப்படி அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்து கொடுத்து விட்டு எனது உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன். பெண்களுக்கு சொல்லக்கூடியதான், எந்த விதத்திலும் உங்களது துணிச்சலையும் உங்களது தைரியத்தையும் உங்களோட மனப்பக்குவத்தையும் இழந்து விடாதீர்கள். துணிச்சலாக இருங்கள். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே ஆகும். தெலங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் அரசியல் பாதையை திரும்பி பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் கடந்த 1961ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி பிறந்தார் தமிழிசை. தனது தந்தை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பதவியில் இருந்த சார்ந்திருக்கும் கட்சிக்காகவும் அதன் கொள்கைகளுக்காகவும் ஆணித்தரமாக வாதாடியவர் தமிழிசை. எளிதில் அணுகக்கூடிய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. கட்சியில் மாநில தலைவர் பதவிக்காலம் டிசம்பருடன் முடிவடைய இருந்த நிலையில் தெலங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
கடுமையாக உழைக்கக்கூடிய பாஜகவைச் சேர்ந்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தின் ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்ட பின் புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த கனிமொழி இவ்வாறு கூறினார். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கேயே அவங்களுடைய எப்பொழுதுமே சுற்றி சுழந்து உழைக்கக்கூடிய ஒரு பிஜேபியை சார்ந்த ஒரு தலைவர் அவர். அதே போன்ற உழைப்பை அங்கே அவர் தெலுங்கானாவில் மக்களுக்காக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.